சமீபத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லயும் எல்லா கிளாஸ் ரூம்லயும் இலவச கம்ப்யூட்டர் வழங்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோடிக்கணக்கான இந்த கம்ப்யூட்டர்களை தயாரிக்கிறதுக்கு தனியார் கம்பெனிகளை கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா ஓவர் நைட் இந்த உலகம் பூரா ரீச் ஆயிடலாம். அப்படி மட்டும் ரீச் ஆயிட்டா என்னுடைய பல வருஷ கனவு நிறைவேறிடும். நீங்க எடுக்க போற கம்ப்யூட்டர் டெண்டர் விஷயமா எந்தெந்த கம்பெனி என்னென்ன ரேட் கோட் பண்ண போறாங்கன்ற லிஸ்ட் சார் இது. எல்லாருக்கும் அப்ப சூரிய பிரகாஷ் ஒருத்தர் இருக்கான். இப்ப நீங்க கொடுத்தீங்களே லிஸ்ட், இதெல்லாம் அவன் போன மாசமே பார்த்து முடிச்சிருப்பான். இப்ப நம்ம பண்ண போற ஒரே வேலை அவன் பக்கம் இருக்கிற ஆளை நம்ம பக்கம் இழுக்கணும். சார் அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாருமே அவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க சார். 30 காசுக்காக இயேசுநாதரே காட்டி கொடுத்த உலகண்டா இது. அந்த சூரிய பிரகாஷ் கூட இருக்கிற கருப்பாட கண்டுபிடிங்க. இலவச கணினி வழங்கும் திட்டத்திற்கு எந்த கம்பெனி குறைஞ்ச விலையை கோட் பண்ணிருக்கோ அவங்களுக்கு இந்த டெண்டர் விடப்படும். ராமநாதன் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆகும் செலவு 13,500 ரூபாய். அருகின் சாப்ட்வேர் 12,700 ரூபாய். சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 10,000 ரூபாய். சஞ்சய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 9,999 ரூபாய். சார் கொஞ்சம் உட்காருங்க, கடைசியா ஒரு கவர் இருக்கு. அன்னை சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் 9,998 ரூபாய். இந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சூரிய பிரகாஷ். உடம்புல ஓடுறது ரத்தம், என் உடம்புல ஓடுறது வியாபாரம். நான் 100% வியாபாரி. ஷாக் ஆயிட்டியா? இந்த பணத்தை நான் வாங்கலன்னா என் ஆபீஸ்ல வேற ஒரு கருப்பாடு வாங்கியிருக்கும். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட சொல்றதுக்காக தான் நான் நம்பிக்கை துரோகி மாதிரி நடிச்சேன். நான் ஆடு இல்லடா, நாய். நன்றியுள்ள நாய். சார் ஒரு நிமிஷம். நான் உங்க ஒய்ஃப் சாவித்திரியோட நெருங்கின சொந்தம். ஆக்சுவலி இந்த டெண்டருக்கான அமௌண்ட்டை கோட் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 16, அதாவது சனிக்கிழமை. ஆனா உங்க டெண்டர் எங்களுக்கு கிடைச்சது 18 திங்கக்கிழமை. சட்டப்படி செல்லாத இந்த அப்ளிகேஷனை ஓகே பண்ணி உங்களுக்கு இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு முழு காரணம் நான் இல்ல, உங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நீங்க நம்பர் 1 ஆகணும் தான் வெக்கத்தை விட்டு அவர் காலில் விழுந்து இந்த காரியத்தை செஞ்ச. நீங்க என்ன எத்தனை வாட்டி வேணாலும் எட்டி வந்தீங்க மாப்பிள்ள, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்பிள்ள, நான் சாகிறதுக்குள்ளார என் பேரனோ பேத்தியோ என் நெஞ்சில மிதிச்சு விளையாடணும் மாப்பிள்ள. அது போதும் மாப்பிள்ள, எனக்கு அது போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி உங்க மச்சான் சூரிய பிரகாஷ நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா. என்னடா இது, ரசிச்சு உரியரா? அக்கில வேற காட்டுறா. அதானே என்ன நொந்தானே. அட நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யாரு இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்னா கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானியை வச்சு ஒரே அமுக்கு அமைக்கிட்டா. பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே நல்லபடியா நடக்கணும். ஆட மூஞ்சில வச்சு அமுக்குதுன்னா நெஞ்சில வச்சு அமுக்குற. ஏன்
வச்சு அமுக்க வேண்டியதானே? பண்ணி நீங்களே அமுக்குங்க, நீங்க தான் ராசியான ஆளு. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு நாரப்படலாம். ஐயோ கிட்டி போட்டானே. காப்பாத்துங்களா 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 காப்பாத்துங்களா. ஐயோ ஐயோ ஏடா மேல தூக்குறீங்க? இறக்குடா கீழே இறக்குடா இறக்குடா அந்த செண்டை மேல 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 ஏடா தூக்குறீங்க? ஐயோ எல்லாம் குரு 11:40 ஆகுது. அதுக்கு என்னப்ப 12 மணிக்கு மேல நான் யமகண்டம். டேய் யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே, யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் கொலைப்படி யம தர்மம் மேல விழும், நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பார்க்கலாம், சீட்டு விளையாடுவான். இல்லைன்னா எதிரில் பிராந்தி கிடக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். ஏண்டா டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார், எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழி அமைச்சவனு, புரியுதா? சூர்யா, என்னது சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு? சாப்பிடு. கொடுங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, என்னாலே அவரோட டெத்துக்கு வர முடியல. பரவாயில்லங்க. அவர் டெத்துக்கு யார் யாரோ வந்தாங்க. ஒரே மகன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தான். கடைசி நேரத்துல விசா கிடைக்க முடியாம அவனோட அப்பாவுக்கு கொல்லி போட கூட அவனால வர முடியல. பெத்தவங்களோட அதிகபட்ச சந்தோஷமே தன் மகன் கையால தனக்கு கொல்லி வைக்கணும்ன்றதுதான். கோடி கோடியா சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? அந்த கொடுப்புன அவருக்கு இல்லாம போச்சு. எனக்காவது அந்த கொடுப்புன கிடைக்குமான்னு தெரியல. நான் வரேங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போயிட்டாவ? நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஃபிளைட் இந்தியாக்கா. நானா? எதுக்கு இந்தியாவுக்கு வரணும்? அப்படியே அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். நாளைக்கு போனா அதுக்கப்புறம் நோ இந்தியா, ஒன்லி ஃபாரின். வாட்? ஃபேமிலியா? அது மேல என்னைக்குமே எனக்கு அட்டாச்மெண்ட் இருந்தது இல்ல. சும்மா இருக்கிற மாதிரி நடிப்பேன். எனக்கு பல முகங்கள் உண்டு, ஆனா லட்சியம் ஒண்ணுதான். அது நிறைவேறதுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என் குணத்தை நான் மாத்துவேன். ஏன்னா நான் 100% வியாபாரி. அம்மா, உன் பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு நீ தூக்க மாத்திரையே போடக்கூடாது. மீறி ஒரு மாத்திரை போட்டாலும் உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரே மகன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தான். கடைசி நேரத்துல விசா கிடைக்க முடியாம அவனோட அப்பாவுக்கு கொல்லி போட கூட அவனால வர முடியல. நாளைக்கு போனா அதுக்கப்புறம் நோ இந்தியா, ஒன்லி ஃபாரின். போப்பா, போறதுக்கு முன்னாடி எனக்கு கொல்லி வச்சுட்டு போயிடு. Ding dong bell, pussy's in the well. Who puts the ring? Ding dong bell. Okay. Ding dong bell, pussy's in the well. இந்த வர என்னம்மா? சொல்லுங்கம்மா. நாளை காலையில நீ எப்படியும் என்ன விட்டுட்டு போற. அதுக்கு முன்னால எனக்கு கொல்லி வச்சுட்டு போயிடுப்பா. என்னமா பேசுறீங்க? நான் எங்கம்மா போறேன்? நான் இங்கதானே இருக்கேன். போய் சொல்லாத.
நீ போன்ல பேசினது நான் கேட்டேன். ஓ, அவனும் ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அவன் பேசுனதை கேட்டுதான் அம்மா குழம்பி இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னொருத்தருக்காக போய் சொல்லி அப்படி நடிச்சேன். என்கிட்ட நடிக்காதப்பா. உனக்கு அம்மாவை விட பணம் தானே முக்கியம். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா, ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? அம்மா, 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 அக்கா, அம்மா, சாவித்ரி, அம்மா, 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 தங்கச்சி, அம்மா, 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 அம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்தியால எங்கேயோ ஒரு மூலையில திருச்செந்தூர்ல பிறந்தா இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தை லான்ச் பண்ணிக்கிறதுனாலதான். இதுவரைக்கும் எந்த இடத்தை அடையணும்னு நினைச்சு நான் போராடினோ அந்த இடத்தை அடைஞ்சிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. நீ இப்போ வர. இதன் தொல்லை தாங்க முடியல. சூர்யா இன்னைக்கு டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரான். அவனை அழிச்சிடணும். மெயின் ரோட்ல எல்லாம் டெட் பாடி ஊர்வலம் வருது. இதெல்லாம் மாத்தினாதான் நம்ம கண்ட்ரியே உருப்படும். சூரிய பிரகாஷ் ஃப்ரெண்ட் பேசுறேன். அம்மா. ஆமாங்க, பாடியை இப்பதான் எடுத்தாங்க. ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய், இந்த பார். எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் பார்க்க போயிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என்ன விட்டு ப்ளீஸ். ஏய், உங்க அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன? எனக்கு பதில் சொல்லிட்டு போடா மவனே.
எங்க அம்மா. உங்க அம்மாவா? இன்னைக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட், நிறைய பேர் இங்க வந்து பாடி எரிச்சிட்டு போறாங்க. இதுல உங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போற? நீ என்ன தேடி வந்தப்ப எல்லாம் நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்றதுக்காக, நான் உன்னை தேடி வந்தப்ப என்ன பார்க்காம போயிட்டியம்மா. என்ன பார்க்காம போயிட்டியம்மா. ஏம்மா இங்க எங்கம்மா இருக்கு, இங்க எங்கம்மா இருக்கு, ஏம்மா எங்கம்மா இருக்கு. இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்க அம்மா பேர்ல ட்ரஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இருந்து பாத்துக்க. டேய், நீ எங்கடா போற? நீ ஜெயிச்சிட்ட. ஒரு 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 கல்ல கரைய வச்சிட்ட. சூரிய பிரகாஷ்ன ஒரு மிருகத்தை மனுஷனா மாத்திட்ட. நீ வந்த வேலை முடிஞ்சது. ஆமா டாக்டர். எப்ப அந்த சூர்யா பணம் முக்கியம் இல்ல பாசம்தான் முக்கியம்னு உணர்ந்தானோ அப்பவே என் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால இதுவரைக்கும் 2 சூர்யா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசி வரைக்கும் அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால என்னை கொன்றுங்க டாக்டர். பைத்திய மாதிரி பேசாத. நீ அவ வீட்டுக்கு போயால் தானே 2 சூர்யா இருக்கிறது தெரிய வரும். வேண்டாம், அவ வீட்டுக்கு போக வேண்டாம். எப்படி டாக்டர்? எப்படி முடியும்? நான் யாரு டாக்டர்? எதுக்காக நீங்க என்ன படைச்சீங்க? எதுக்காக என்ன அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டீங்க? எதுக்காக அவங்க எல்லாரும் என் மேல பாசத்தை கொட்ட வச்சீங்க? டாக்டர், இத்தனை நாள் நாங்க போய் நடிக்கல, வாழ்ந்துட்டேன். அவங்களும் சூர்யா திருந்திட்டாங்க, மனப்பூர்வமா நம்பிட்டாங்க. நான் நடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, அவங்கள பிரிஞ்சிருக்க சக்தி எனக்கும் கிடையாது. அதனாலதான் டாக்டர் சொல்றேன், எனக்கு கொண்டுங்க டாக்டர், இல்ல இல்ல, உனக்கு பாசம் இல்ல. நீ ஒரு மனுஷனா இருந்தா அது இருக்கும். நீ ஒரு மெஷின். டாக்டர் என்னன்னு சொல்லுங்க, பாசம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். பின்ன அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ற நீ என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலையே. உனக்கு பாசம் இல்லையா டாக்டர்? Show me now, money make the world go all around.